ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்தா 1 வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 299 பார்க்க போறோம். எடுத்ததும் ஃபியர்ஸ் ஸ்வார்ட் அட்டாக்ஸ் ஜோரோ வெர்சஸ் காக்கு பவர்ஃபுல் ஸ்வார்ட் ஃபைட்டிங் ஷோடவுன்ங்கற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. சாஞ்சி ஃபைட் முடிச்சுட்டு ரொம்ப மூச்சு வாங்கிட்டு நிக்கிறப்ப ஜோரோ மேல ஓனிகிரி பண்ணுவான். காக்கு அதை டாச் பண்ணிருப்பான். பட் மேல் பாதி டவர் அந்த ஃபோர்ஸ்ல அப்படியே நகரும். சாஞ்சி மேல இருந்து கற்கள்ல விழுகிறத பார்த்துட்டு அந்த பாசி தலையனும் ஜிராஃபும் சேர்ந்து அந்த பில்டிங்கை மொத்தமா நாசம் பண்ண பாக்குறாங்களான்ட்டு ராபினை காப்பாத்துறதுக்காக போலான்ட்டு ஓடுவான். இதே இடத்துல சிம்னி பண்ண டிராயிங்கை பார்த்துட்டு அப்ப இந்த வழியில தான் போகணுமான்ட்டு நாம ஏன் உசாப்பா ஆல்ரெடி இந்த பக்கம் போயிருப்பாங்க. அண்ட் ராபினுக்கு இந்த சவிதா ரொம்ப அவசியமா இருந்துச்சுன்னா அதை நான் சீக்கிரமா கொண்டு போய் கொடுத்தாகணும்பா. ஸ்பாண்டம் அந்த பக்கம் ராபினா முடிய பிடிச்சு இழுத்துட்டு போவான். ராபினா ஆல்ரெடி எக்ஸாஸ்டா இருப்பா இல்லையா, அப்படி எதுவுமே அவதான் நடந்து வருவா. பட் ஸ்பாண்டம் ஒரு அனிமலை ட்ரீட் பண்ற போல பண்ணுவான். இதுக்கு மேல உன்னால ஸ்பீடா வர முடியாதான்னு இழுத்துட்டு வந்துட்டு இறுதியா எப்படியோ பிரிட்ஜ் ஆஃப் ஹெசிடேஷனுக்கு வந்தாச்சுன்பா. ரொம்ப நாட்களா சிரிச்சுட்டு ராபின் நீயே பாருன்னு காட்டுவான். ராபின்லாம் கேட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸை பார்த்துட்டு பயந்துருப்பா. ஸ்பாண்டம் சிரிச்சுட்டு கேட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸோட டோர் ஓப்பன் ஆயிருக்கு பாரு, அந்த பக்கம் போறதுக்கு ஸ்கேரியா தான் இருக்கும். இருந்தாலும் இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, ஒன்ஸ் நான் மட்டும் ஒன்னு அந்த கேட்டுக்கு அந்த பக்கம் கூட்டிட்டு போயிட்டேன்னு வச்சுக்க, நான் கவர்மெண்ட்டுக்கே இல்ல உலகத்துக்கே ஹீரோவா இருப்பேன்பான். ராபின் லைட்டா கடுப்பாவா. ஸ்பாண்டம் இங்க இருந்து அந்த பக்கம் டோருக்கு போறக்கு பிரிட்ஜ் இப்பதான் ஓபன் ஆயிட்டு இருக்கு, அது ஹீரோ வரக்காக காத்துட்டு இருக்குன்பான். இதுக்கப்புறம் கொஞ்சம் முன்னால வந்ததும் இது இருக்கலே அற்புதமா இருக்குல்ல, என்னோட பிரைட் ஃபியூச்சரே இந்த பாதையில தான் தெரியுது, அதை பாருன்ட்டு இதே பாதை தான் உனக்கான நரகமாவும் இருக்க போகுது. என்ன சரிதான ரீகோ ராபின், அதை நீ நல்லா இப்பவே பாத்துக்கன்பான். ராபின்குள்ள அது ரொம்ப சில் ஃபீலிங் கொடுக்கும். இல்லன்ட்டு ஸ்பாண்டம் தள்ளி விட்டு தப்பிச்சு விடலான்னு பாப்பா. ஆனா ரொம்ப எக்ஸாஸ்டடா இருந்தனால கால் தடுக்கி விட்டு விழுந்திருப்பா. ஸ்பாண்டம் எதுக்கு இப்படி பண்றேன்னு பயங்கரமா திட்டிட்டு நேரா போய் ராபின் தலையிலேயே கால் வச்சிருப்பான். உன்னால தப்பிக்க முடியாது, என்ன புரியுதா இல்லையா, நீ இப்படி ஸ்ட்ரகிள் ஆகி தப்பிச்சு போலான்னு பாக்கறதுல பிரயோஜனமே இல்ல. அதெல்லாம் தாண்டி நான் யாருங்கிறத மறந்துட்டியா என்ன, நான் இந்த மொத்த உலகத்தோட ஹீரோ. ஆனா அப்படியே ஒன்ன பாரு, உனக்கான ஹோப்ங்கிறதே சுத்தமா இல்ல, உன் சிச்சுவேஷனும் ஒஸ்டா இருக்கு. அதுதான் நமக்கான டிஃபரெண்ட். ஏன்னா என்னோட ஃபியூச்சர் ஃபுல் ஆஃப் ஹோப்ஸோடவும் கனவுகளோடவும் ரைட்டா இருக்கு. நீ எனக்கான ஸ்டெப்பிங் ஸ்டோன், அது உன் மரமண்டைக்கு ஏறுதான்ட்டு தலையை நசுக்குவான். ஸ்பாண்டம் ரொம்ப நக்கலா சிரிச்சாலும் ராபின் மனசுக்குள்ள லூஃபியன் மத்தவங்களை நினைச்சிட்டு நான் இன்னும் உங்களை நம்புறேன்னு நினைப்பா. பிராங்கி சீக்கிரம் போகணும்னு வேகமா ஓடிட்டு லேட்டா போனா இப்ப வரைக்கும் செஞ்ச எல்லாமே மீனிங்லெஸ் ஆயிரும்ட்டு ஓடுவான். மெரைன்ஸ் தரப்புல இருந்து 10 பேட்டில் ஷிப்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கும். 10 நிமிஷத்துல வரப்போறதா சொல்லுவாங்க. அண்ட் ஃபார்மேஷனை கரெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் பிராங்கி வரும்போது லூஃபியை பார்த்திருப்பான். அடே நீ ஏன்ட்டு பாக்குறப்ப லூஃபி டே நான் உன்னை அப்புறம் டீல் பண்றேன்பா. பிராங்கி அடே நீ ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்காம போனாலும் நம்ம 2 பேரும் இப்ப ப்ரோஸ். நான் ராபினை காப்பாத்த வந்தேன், இதான் எக்ஸிட்டான்ட்டு என்கிட்ட 2 சாவி இருக்கு ராபினோட ஹேண்ட் கப்ஸை ரிமூவ் பண்றதுக்கு, அதை எடுத்துட்டு போய் அவகிட்ட கொடுக்கணும்பா. உன்னால லூச்சியை பார்த்ததும் இவங்களோட சண்டை போடுறதுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கா, வேணும்னா நானும் ஒரு கை கொடுக்கன்ட்டு ஃபைட் பண்ண தயாராவான். லூஃபி நீ முதல்ல ராபினை போய் காப்பாத்துற வழியை பாரு, அவனுக்கு பின்னால இருக்கு பாரு டோர் ஒன்னு, அதுதான் எக்ஸிட், அதை மட்டும் நீ தாண்டி போயிட்டா போதும். ராபினை கேட்சப் பண்ணி நீ காப்பாத்து, அண்ணா அவனை சமாளிச்சுக்கிறேன். அதே டைம் நீ பின்னால என்ன நடந்தாலும் சரி திரும்பி பார்க்காம போகணும்பான். பிராங்கி நீ இந்த விஷயத்துல என்ன சூப்பராவே நம்பலான்பான். லூச்சி 2 பேத்தையும் கொஞ்சம் நக்கலா தான் பாப்பான். ஜோரோ அந்த பக்கம் காக்குவோட ஃபைட் பண்றப்ப காக்கு என் கண்ணு முன்னால மீட்டு இருந்தா நான் அதை தான் தேர்ந்தெடுப்பேன்பான். ஜோரோ பின்னால வந்தப்ப இந்த ஹெர்பிவோஸ் கான்செப்ட்ல எனக்கு ஐடியா இல்ல, அதெல்லாம் தாண்டி சீக்கிரம் நான் சாவியை கொண்டு போனோம், இல்லைன்னா இப்ப வரைக்கும் செஞ்ச எந்த விஷயமே பிரயோஜனம் இல்லாம போயிரும்ட்டு அந்த பச்சை துணி எடுத்து தலையில கட்டிட்டு டூஸ்வாட் ஸ்டைல் நிகிரி பண்ணுவான். காக்கு அந்த பேண்ட தலையில கட்டிட்டா மட்டும் பவர்ஃபுல் ஆயிருவியான்பா. ஜோரோ அதை தெரிஞ்சுக்க வேண்டியதான்ட்டு அட்டாக் பண்ணுவான். கரெக்டா டவர் கிளைம் பண்றப்ப தப்பிச்சிருப்பான் காக்கு. ஜோரோ அடுத்து டவர் கிளைம் ரிட்டர்ன் பண்ணுவான். காக்கு அதுலயும் தப்பிச்சிருப்பான். ஜோரோ பிளாஷ் பண்ணும்போது மூக்கால தடுத்திருப்பான். ஜோரோ மறுபடியும் ரிப்பல் பண்ணுவான். காக்கு அந்த அட்டாக்லயும் தப்பிச்சுட்டு ஏர்ல இருக்க கவனம் வேணும், இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன்ட்டு ஜிராஃப் சைட் பண்ணி அடிச்சு பறக்க விட்டுருப்பான். காக்கு இந்த பாயிண்ட்ல அயன் பாடி நோ பிளைண்ட் ஸ்பாட்ஸ் பண்ணுவான். பார்த்தா அவன் உடம்பையே அவன் மொத்தமா மாத்திரம் போல இருக்கும். காக்கு இதுக்கப்புறம் எனக்கு பிளைண்ட் ஸ்பாட்ஸே கிடையாதுன்பா. ஜோரோ ஸ்கொயர் ஆயிருக்கடான்பா. காக்கு அதான் சொல்றேன் எனக்கு பிளைண்ட் ஸ்பாட்டே கிடையாதுன்பா. டக்குன்னு நீ என்ன இதை நோட் பண்ணலையா, ஜிராஃப்ஸ்க்கு 4 கால் இருக்கும்ட்டு டெம்பஸ்ட் கிக் பண்ணுவான். ஜோரோல வெறும் காலம் மட்டும் தான் ஆட்ற, ஃபைட் பண்ண போறே இல்லையான்னு கத்துவான். என்ன சொல்ற, என்னோட அட்டாக் தான் ஆல்ரெடி ஆரம்பமாயிருச்சு, நல்லா பாருக்கனான்பா. ஜோரோ மேல பார்க்கும் போது டெம்பஸ்ட் கிக்ஸ்லாம் அப்படியே குட்டி குட்டியா வர போல இருக்கும். காக்கு நான் வச்ச ஸ்லாஷ் அட்டாக்ஸ் ஃபர்ஸ்ட் நேரா போய் சீலிங்ல இருந்து டெஃப்ளெக்ட் ஆகி அப்புறம் மழை போல பொழியுண்டான்பா. இதை ஜிராஃப் ஷவர்ன்பா. அந்த அட்டாக்ஸ் ரொம்ப பயங்கரமா கீழே விழும். காக்கு அயன்பாடி பண்ணி அந்த அட்டாக்ஸ்ல இருந்து தப்பிச்சுப்பான். பட் ஜோரோ அதை 2 கத்தியால தடுக்கலான்னு பார்ப்பான். ஒரு கட்டத்துக்கு மேல முடியாது, அவன் உடம்ப சரசரன்னு வெட்டிக்கிட்டே இருக்கும். காக்கு இதெல்லாம் பார்த்து சிரிப்பான்.
அதுக்கப்புறம் ஒன்ஸ் அட்டாக்லாம் முடிஞ்சதும் ஜோரோ ரொம்ப முடியாம நிப்பான். காக்கு டக்குன்னு நோஸ் பிஸ்டல் பண்ணுவான். ஜோரோ அந்த அட்டாக்கை தடுத்தும் அதோட ஃபோர்ஸ்ல பின்னால போய் பயங்கரமா அடிபட்டு விழுந்திருப்பான். ஜோரோ டக்குன்னு எந்திரிச்சிருப்பான் அந்த பாயிண்ட்ல. காக்கு நீ மனுஷன் அந்த அளவு சூப்பர் ஸ்ட்ரென்த்தோட தான் இருக்க, ஆனா நான் ஜிராஃப் டான்பா. ஜோரோ அந்த அளவுக்கு நான் என் உடம்ப ட்ரைன் பண்ணி வச்சிருக்கேன்டா ஜிராஃப் பாயின்பா. காக்கு நான் ஜிராஃப் பாயில இல்லடா முட்டாள்பா. ஜோரோ அப்ப நீ ஜிராஃப் முட்டாளான்பா. காக்கு நான் அப்படிலாம் சொல்லவே கிடையாதான்ட்டு கடுப்பாவான். ஜோரோ அவன் கத்தியில உள்ள வச்சுட்டு வாயை முடிக்க, நீ ஜிராஃப் பாயோ ஜிராஃப் முட்டாளோ இல்ல என்னமோ, நீ வாட்ச்மேன் அவன் கத்தியோட பவரை காட்டுன்ட்டு வாடோ வச்சு மாஞ்சி எடுத்திருப்பான். காக்கு நீ என் உடம்ப வெட்ட பார்த்தேன்னா அது உனக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் தான்பா. ஜோரோ உன்னை நீ தயார்படுத்திக்க, விளையாட்டுலாம் முடிஞ்சது, நான் உன்னை ஸ்ட்ரைட்டா வெட்டத்தான் போறேன். என்னதான் நீ உன்னோட அயன்பாடியை பயன்படுத்தினாலும் அதோட சேர்த்தியே உன்னை வெட்டு வண்டான்பா. காக்கு நீ நல்லா காமெடி பண்றியே, என்ன அயன்பாடி பண்ணி அதை தாண்டி வெட்டிடுவியான்பா. ஜஸ்ட் அதை எப்படி பண்ண போறேன்னு என்னால இமேஜின் கூட பண்ண முடியலையன்பா. ஜோரோ பின்னால உட்காந்து பாடுறான்பா. காக்குல அதை கேட்டு கடுப்பா இருப்பான். ஜோரோ ஒன் ஸ்வாட் ஸ்டைல் ஜோட்ரா லயன் ஸ்ட்ரைக் பண்ணுவான். காக்கு டெம்பஸ்ட் கிக் டிராகன் கட் பண்ணிருப்பான். காக்கு அந்த பக்கம் போனவன் முதல்ல என் உடம்பு அயன்பாடியா இருக்கல எப்படி இருக்காங்க கணக்கில் போலே, முதல்ல உன்னோட அட்டாக் என் மேல படணும்லன்னு நக்கல் பண்ணுவான். ஜோரோ அப்ப சரி இதை வித்தியாசமா அப்ரோச் பண்ணி பாக்கலான்ட்டு 1 கொரிலா 2 கொரிலான்பா. பார்த்தா பைசம்ஸ் நல்லா பம்ப் ஆன போல இருக்கும். 3 ஸ்வாட் ஸ்டைல்ன்ட்டு கொரிலா போஸ்ல நிப்பான். காக்கு இந்த டைம் என்ன ஸ்ட்ரென்த் ரெஸ்டான்ட்டு இது இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்குன்ட்டு நோஸ் பிஸ்டல் பண்ணுவான். ஜோரோ 2 கொரிலா ஸ்லாஷ் பண்ணுவான். காக்குல ஃபுல் த்ரஸ்ட் கொடுக்குற போல இருக்கும். பட் மனசுக்குள்ள இந்த என்னடா இவ்ளோ ஸ்ட்ரென்த்தா இருக்குன்ட்டு ஜோரோவை பார்ப்பான். ஜோரோ அடிச்சு பறக்க விட்டுருப்பான் காக்குவை. காக்கு அந்த பக்கமா போய் விழுந்திருப்பான் இல்லையா. ஜோரோ நீ உங்ககிட்ட இருக்க பவர் மேல அதிகமா இருக்கீல, இப்ப என் ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சுதா, நீ இப்ப முடிச்சுக்க வேண்டிய நேரம், இங்க யாரு ஸ்ட்ராங்குன்னு நான் உனக்கு காட்டுறேன்பா. காக்கு அதே தான் நானும் உனக்கு சொல்றேன்பா. லூஃபி லூச்சிக்கு எதிராக கம் கேட்லிங் பண்ணுவான். லூச்சி பேப்பர் ஆட் பண்ணி கிட்ட போவான். லூச்சி வச்ச கிக்க லூஃபி பிடிச்சிருப்பான். லூஃபி வச்ச பஞ்ச லூச்சி பிடிச்சிருப்பான். லூஃபி இந்த பாயிண்ட்ல கம் பிஸ்டல் பண்ணலான்னு பாப்பான். லூச்சி டக்குன்னு லூஃபிக்கு பின்னால போயிட்டு லூஃபியை கண்ணா பின்னான்னு அடிச்சு பறக்க விட்டுருப்பான். கரெக்டா லூஃபியை பிராங்கி இருக்க பக்கம் தான் அடிச்சு பறக்க விட்டுருப்பான். பிராங்கி ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு டே ஸ்ட்ரா ஹேட்னு கத்துவான். இதுக்கப்புறம் பிராங்கி எக்ஸிட் வழியா ராபினை பாக்குறதுக்கு போலான்ட்டு போகும்போது லூச்சி டெம்பஸ்ட் கிக் பண்ண ஆரம்பிச்சிருப்பான் சராமாரியா. பிராங்கி ஒரு கட்டத்துல அடி வாங்கின போல இருக்கும். லூச்சி மாட்டிக்கிட்டான்ட்டு சிரிக்கும் போது பிராங்கி அதை சிம்பிளா தடுத்திருப்பான். வெப்பன்ஸ் லிஃப்ட் பண்ணுவான். லூச்சி அதை டாச் பண்ணிட்டு பஞ்ச் பண்ண வருவான். பிராங்கியும் ஃபைட் பண்ண போவான். லூஃபி கம் ராக்கெட் பண்ணி மண்டையால முட்டி தடுத்திருப்பான் அந்த பஞ்ச. பிராங்கியே என்னாச்சுன்ட்டு முடிப்பான். லூஃபி கம் பசுக்கெல்லாம் பண்றப்ப லூச்சி சிம்பிளா கையை பிடிச்சிருப்பான். பிராங்கி டே நீ அவனை அப்படியே பிடிச்சுக்க, அவனை பிளாஸ்ட் பண்ணி விட்டுறான்பா. லூஃபி அதெல்லாம் முக்கியம் இல்ல, முதல்ல நீ போய் ராபினை காப்பாத்துற வழியை பாரு, இவனை நான் பாத்துக்கிறேன்பா. பிராங்கி அடே என்ன பேசுற, அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான், 2 மேன் டீம் அவன் கூட சண்டை போட்டு அசால்ட் அவனை காலி பண்ணிட்டு போயிடலான்பா. லூஃபி இது ஒன்னும் உன் சண்டை கிடையாது, இது ஏன் சண்டை, அதெல்லாம் தாண்டி நான் இவங்கிட்ட தோத்து போக மாட்டேன்பா. பிராங்கி கிட்ட ராபினை சீக்கிரம் காப்பாத்தப்போ அவன் மட்டும் ஒன்ஸ் அந்த பக்கம் போயிட்டு அவளை ஜென்மத்துக்கும் பார்க்க முடியாது, அதனால அவளை காப்பாத்துற வேலையை மட்டும் பாருன்றுவான். பிராங்கி ஸ்ட்ரா ஹேட்ன்ட்டு பாக்குறப்ப அவன் டாம காப்பாத்துறதுக்காக சீட்ரெயின உன்னை படைச்சவரையே நீ எங்க கூட்டிட்டு போறேன்ட்டு அதை ஸ்டாப் பண்றதுக்கு குறுக்க போயிருப்பான் இல்லையா, அந்த இன்சிடென்ட்டை யோசிச்சு பார்ப்பான். லூஃபி அடிச்சு போட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்பா. பிராங்கி கிட்ட போயிட்டு உன்னெல்லாம் நான் தப்பிக்க விட மாட்டேன்பா. லூஃபி என்னதான் அந்த அட்டாக் வாங்கி இருந்தாலும் லூச்சியை கம்ப்ளீட்டா அவனோட கை காலால கட்டி போடுவான். பிராங்கி ஸ்ட்ரா ஹேட்ன்ட்டு பாப்பான். லூஃபி சீக்கிரம் போன்னு சொல்றேன்லன்னு கத்துவான். பிராங்கியும் சரின்ட்டு எக்ஸிட்டுக்கு போலான்னு பார்த்தா லூச்சி மேல ஜம்ப் பண்ணி மூன் வாக் பண்ணி லூஃபி அடிச்சு போட்டு சேவ் பண்ணி பிராங்கி முன்னால போயிட்டு ஃபிங்கர் பிஸ்டல் பண்ணலான்னு இருப்பான். லூஃபி அவன் கையை ஸ்ட்ரெச் பண்ணி அவன் கையை பிடிச்சிருப்பான். நான் தான் பிளேவே உங்ககிட்ட சொன்னேன்ல, இங்க ஏன் ஆப்போனன்ட் நீ தான், உனக்கு சண்டை போடணும்னா வந்து ஏன் கூட மோதுறான்பா. காக்கு அந்த பக்கம் ஜோரோ கிட்ட நீ ரியல் வைல்ட் ஜிராஃபோட பவரை பார்த்ததில்லைன்னு நினைக்கிறேன்பா. ஜோரோ அப்ப காட்டுறான்பா. காக்கு அது எனக்கு பிளஷர்ன்ட்டு இயற்கையோட சக்தியை காட்டுறன்ட்டு ஜிராஃப் கேனன் பண்ணுவான். ஜோரோ மனசுக்குள்ள இது நேச்சுரலால இல்லையன்னு நினைப்பான். காக்கு எக்ஸ்ட்ரீம் நோஸ் பிஸ்டல் ஜிராஃப் பிளாஸ்ட் பண்ணுவான். ஜோரோ அந்த அட்டாக்ல இருந்து டாஷ் பண்ணிட்டு ஸ்ட்ரெச் ஆகுதுன்பா. ஜோரோ நான் அவன்கிட்ட ஏற்கனவே சொன்னவன் கழுத்து தான் உனக்கு வீக் பாயிண்ட்டு அதை கட் பண்ற மாதிரி கத்தி ஓங்குவான். காக்கு அது ஒன்னும் உண்மை கிடையாதுன்ட்டு டெம்பஸ்ட் கிக் ஸ்பின்னிங் ஒயிட் பிளேட் பண்ணுவான். ஜோரோ அதை கம்ப்ளீட்டா தடுத்திருப்பான். காக்கு அந்த பக்கம் போனவன் முதல்ல உன் வீக்னஸ் பாரு என்னோட பாக்குறதுக்கு பதிலான்பா. ஜோரோ இவன் என்ன மாதிரியான கிரியேச்சர் தான்ட்டு பாப்பான். காக்கு இந்த தடவை மிஸ் பண்ணவே மாட்டேன்ட்டு ஜிராஃப் கேனன் பண்ணுவான். ஜோரோ பார்த்துட்டு முடிப்பான். காக்கு அடே என் கழுத்தை உள்ள தள்ளுறன்ல அதான் கை கால்லாம் பெருசா இருக்கடான்பா. ஜோரோ என்ன உடம்புட ஆயுதுன்பா. காக்கு எப்படி மாவை உள்ள தள்ளி நூடுல்ஸ் வெளியே வர வைக்கிறோமோ அது போல பாஸ்தா மிஷின் மாதிரின்ட்டு எந்திரிச்சவன் பாஸ்தா மிஷின் அட்டாக்கு பேர் வச்சிருப்பான். ஜோரோ என்னடா அட்டாக் நேம் இதெல்லான்பா. காக்கு பெரிய கழுத்து இருக்க பதிலா பெரிய கை கால்கள் இருக்கிறது நல்லதுதான். அண்ட் எப்பவுமே நான் எனக்கான பேட் சிச்சுவேஷன் கூட குட்டா மாத்திக்கிறதுல தான் சிறந்தவன். அந்த விதத்துல இப்போ ஒரு லாங் ரேஞ்ச்ல பயங்கர பேரழிவை உருவாக்குற அளவுக்கான ஒரு டெக்னிக்கை யோசிச்சு வச்சிருக்கேன்பா. ஜோரோவும் என்னடா பண்ண போறான்ட்டு பாக்கும்போது காக்கு திரும்ப ஜிராஃப் பிளாஷ் தான் பண்ணுவான். ஜோரோ இதே தானடா முன்னாடியும் பண்ணேன்பா. காக்கு வரதை பார்த்துட்டு ஜோரோ கடுப்பாயிட்டு இதை முடிச்சு விட்றான் பாருன்ட்டு 3 ஸ்வாட் ஸ்டைல் டாட்சுமாக்கி பண்ணுவான். காக்குனால அயன்பாடி பண்ணியுமே அதை சமாளிக்க முடியாது, இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்ட்டு ஷேவ் பண்ணி எஸ்கேப் ஆயிருப்பான். காக்கு இதுக்கப்புறம் மூன் வாக் பண்ணி அப்பர் ஃப்ளோர் போயிருப்பான். ஜோரோ இப்ப என்ன தப்பிச்சு ஓடுறானான்ட்டு பாப்பான். 2 நிமிஷம் கழிச்சு பாஸ்தா மிஷின்ட்டு காக்கு கீழே குதிப்பான். பார்த்தா அவன் கத்தி எடுத்துட்டு வந்து அட்டாக் பண்ணிட்டு காத்து இருந்ததுக்கு நன்றின்பான். ஜோரோ பின்னால தள்ளி விட்டுருப்பான். காக்கு என்னோட கை கால்கள் பெருசா இருக்கனால என் கத்தி வராத இடம்னே இருக்காதுன்ட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ஜோரோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா அட்டாக்ஸையுமே தடுத்துட்டு இருப்பான். காக்கு அடே நான் 4 ஸ்வாட் ஸ்டைல் யூசர், கண்டிப்பா நீ எல்லாம் என்கிட்ட ஜெயிக்க கூட முடியாதுன்பான். ஜோரோ நீ என்னதான் பயங்கரமான வைல்ட் அனிமலா இருந்தாலும் உன்னோட டெக்னிக்ஸ்ல பேரழிவை கொண்டு வந்தாலும் நீ 4 ஸ்வாட் ஸ்டைல் யூசராவே இருந்தாலும்ட்டு ஜோரோ
ஜோரோ அவனோட கத்தியை ஃபோர்ஸா யூஸ் பண்ணவும் காக்கு கம்ப்ளீட்டா டெஃப்ளெக்ட் ஆன போல ஃபீல் பண்ணுவான். என்னடா இவ்ளோ ஃபுல் த்ரஸ்ட் கொடுத்து இப்படி டெஃப்ளெக்ட் பண்ணிட்டானேன்ட்டு ஷாக்ல இருப்பான். ஜோரோ மூச்சு வாங்கிட்டு இது எதுவுமே என்ன தோக்கடிக்க உனக்கு உதவாதுன்பான். இதோட வந்து எபிசோட் முடிஞ்சது. ஜோரோ வெர்சஸ் காக்கு ஃபைட்ல யார் ஜெயிப்பாங்கன்னா ஆடியன்ஸா உங்களுக்கு தாட் இருக்குங்க, அதை சொல்லுங்க. அண்ட் உங்க சப்போர்ட் யாருக்கோ அவங்க பேரை கமெண்ட் பண்ணுங்க. பாப்போம் யார் ஜெயிக்கணும் நீங்க அதிகமா விரும்புறீங்கன்னு. அண்ட் கடைசியா டீமன் காட் ஜோரோ an incarnation of Asura born from fighting spiritங்கிற எபிசோட் தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.